வணக்கம்ப்பா, வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாட்டு மல்லியில் துவையல் அரைச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். பின்னாடி தோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து நாட்டு மல்லி துவையல் அரைக்கலான்னு ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பல்லாரி வெங்காயமே ஒரு சின்ன சைஸ் வெங்காயமே ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு மல்லி பிடிங்கிட்டு வந்து தண்டோடவே ஓடணும்ப்பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்டை மட்டும் எடுத்துடாதீங்க, கீழே இருக்கிற வேரை மட்டும் நம்ம சுத்தப்படுத்திட்டு தண்டோடவே போட்டு இந்த நாட்டு மல்லி அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாட்டுக்கெல்லாம் செமையாக இருக்கும். பாருங்களேன், நான் நல்லா அலசி அந்த தண்டை மட்டும்தான், வேரை மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இந்த வேர் பகுதியிலேருந்து மேலே இருக்கிற பாகம் முழுவதுமே நான் போட போகிறேன். இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வானலியை வச்சுக்கலாம், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம 2 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். வரமிளகாய் இதுக்கு வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன் நான். உளுந்து போட்டுக்கலாம். முதல்ல உளுந்து மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்ப்பா, கருக விட்டுறாதீங்க. பொன்னிறமாக வறுத்துக்குங்க. கடலைப்பருப்பு இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் உளுந்து மட்டும் போட்டிருக்கேன். இதுதான் வந்து அந்த சட்னியோட டேஸ்ட்டும் மணத்தையும் கொண்டுட்டு வர்றது இந்த உளுந்து பருப்பு. கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்து எங்கிட்ட இருக்குது அதனால் போட்டுக்கிட்டேன். சட்னியோட டேஸ்ட்டை கொண்டுட்டு வர்றதே இந்த உளுந்தோட வாசமும் அந்த ஒரு சுவையும் தான். கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா ஒரு கொத்து. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. 6 வரமிளகா போட்டிருக்கிறேன். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 சைஸ் அறுத்துக்குங்க. சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் அறுத்துக்குங்க. வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் நல்லா வணங்குறேன். நான் ஸ்லைஸாக இன்றைக்கி அறுத்துருக்கேன், நீல வாக்கில் இருக்கல, ஸ்லைஸாக அறுத்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினோன்னே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2 சின்ன தக்காளி இதோட நல்லா எண்ணெயிலே வணங்கிக்கலாம்ப்பா. கொஞ்சமாக புளி, அந்த தோல் கொட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அந்த தோல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நம்ம இதோடவே சேர்த்து ஒரு வணக்கலாம். இந்த நாட்டு மல்லி சட்னிங்கிறது நம்ம அந்த ஹைப்ரிட் அப்படி தலை இருக்குது பாருங்க, அந்த தலையெல்லாம் இவ்வளோ டேஸ்ட் வராது. நாட்டு மல்லிக்கு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நாட்டு மல்லி கிடச்சா இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். அதோடு இந்த கொத்தமல்லி தலையை வந்து ரொம்ப நேரம் வணக்கவே கூடாது. ஒரே நிமிஷம் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டிட்டிங்கன்னா அதே வணங்கிக்கும். தண்டோடு சேர்த்து போட்டுக்கிறதுனால ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் எச்சா வேக விடலாம் சிம்மில் வச்சு. தண்டு தான் இதுக்கு ருசியே. நீங்கள் தண்டை ரிமூவ் பண்ணவே வேண்டாம், நீங்கள் வேரை மட்டும் ரிமூவ் பண்ணி தண்டோடு சேர்த்து நல்லா வணக்கி ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் வெளியில் ஆற வச்சுட்டு நீங்கள் பெரிய ஜாரில் போட்டு இந்த சட்னி அரைச்சிக்கலாம். உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம், கல் உப்பு. இதோட வேறு எதுவுமே இல்லை. வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உளுந்து பருப்பு, கொஞ்சம் புளி, கொத்தமல்லி தழை தான் இதோட மனம். நல்லா ஆறட்டும்ப்பா. இதோடு சேர்த்து கல் உப்பு நமக்கு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மிதமாக ஆறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சட்னி அவ்வளோ சுவையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சுப்பா. நம்ம பெரிய ஜாரில் நாம் போட்டு இதை அரைச்சிக்கலாமா? நல்லாவே ஆறிடுச்சு. பெரிய ஜாரில் போட்டாச்சு, அரைச்சிக்கலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ மணமாக இருந்தது. அரைக்கும் போதே அவ்வளோ மனம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பாடுக்கு இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து செய்யுங்க. நமக்கு அந்த ஹைப்ரிட் தலைக்கெல்லாம் இந்த டேஸ்ட் வராது. நான் வந்து நேரடியாக போய் காட்டுக்குள்ளே பின்னாடி பிடிங்கிட்டு வந்தேன். நீங்களும் நாட்டு மல்லின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் கேட்டு இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுட சாப்பாடு போட்டு நம்ம இதை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது சுட சாப்பாடு வச்சு நல்ல இந்த சட்னியை வச்சு இட்லி தோசைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சட்னி ஒரு துளி வச்சு மிதமான காரத்தில் அரைச்சிருக்கனால நம்ம இந்த சாப்பாட்டோடு பிணைஞ்சு சாப்பாடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி சட்னி அரைச்சி நாட்டு மல்லியில் நீங்கள் ஏதோ எப்படி வேணாலும் சட்னி அரைச்சி பார்த்துருப்பீங்க. அம்மாவோட ஸ்டைலில் சட்னி அரைச்சி பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் என்னோடய ஸ்டைல் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்தாச்சு. பாய்டா ஆல்.